ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2-3. ஆதியாகமம் 26 வசனம் 2-3 வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நிறைவேற்றுவேன் சொல்றாருல, நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு முன்னால நம்மகிட்ட ஒரு காரியம் சொல்லியிருக்காரு, கவனிச்சிங்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபம். இங்க சொல்றாரு, நான் ஆணையிட்டதை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். ஆனா அதுக்கு முன்னால என்னிடத்துல அவர் ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவர் எனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அவர் ஆணையிட்டிருக்கிறார். நான் சொன்னேன், போன வாரம் முகவரையா சில காரியங்களை கவனிச்சோம். அவர் வெறுமனையா சொன்னாலே போதும், நிச்சயமா அது நிறைவேறும். கவனிங்க, நம்ம பார்க்குற வானம் எவ்வளோ பெருசு, அதெல்லாம் ஆணையிட்டு கொண்டு வந்ததில்ல, அவர் வெறுமனைய வார்த்தையை அனுப்பி கொண்டு வந்தது. புரிஞ்சவங்க மட்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆணையிட்டுலாம் கொண்டு வரல, ஆணையிடுகிறேன் வா அப்படிலாம் சொல்லலை. உண்டாக கடவுது அஸ் யூஸ்வலாக அவர் பேசினார். யூஸ்வலாக அவர் பேசின வார்த்தையிலேருந்து வந்தது தான் இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, இத்தனை படைப்புகளை நம்ம பார்க்குறோம் வெறுமனையா. அப்படிப்பட்ட தேவன் சொல்லி ஆணையிடுவார்னா அது எத்தனை அதிகமாக நிறைவேறுவது நிச்சயம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், இவைகள் எல்லாமே அந்த நேரத்தில் நம்ம துக்கத்தோடும் வேதனையோடும் வரும் பொழுது நம்ம பலப்படுவதற்காக மட்டும் கர்த்தர் நமக்கு கொடுக்கல. நான் இன்னைக்கு சோர்வில் வந்து நிற்கிறேன், எனக்கு வேண்டிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறாரு ஆராதனையில். அப்போ நான் என்ன பண்ணுகிறேன்? பலனடைகிறேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை மறுபடியும் துளிர்த்து வருகிறது, விசுவாசம் பிறக்குது. அந்த வசனம் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சு என்னை எடுத்து நிறுத்துது. அந்த அனுபவத்தில் வந்தவங்க யாருங்க இருக்கிறீங்களா? அப்போ அந்த நேரத்தில் அந்த வசனம் எனக்குள்ள ஒரு ஊழியத்தை என்ன செஞ்சிருச்சு? செய்துட்டு. இப்போ கவனிக்கணும், அந்த நேரத்தில் அந்த ஒரு ஊழியத்தை மட்டும் செய்கிறதுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கல. நான் பலப்பட்டுட்டேன், தட்ஸ் ஆல், இதோட அந்த வார்த்தையினுடைய பூரணம் முடிஞ்சிருச்சு, அந்த வார்த்தை நிறைவேறிட்டு இல்லை. அந்த நேரத்தில் மட்டும் நான் பலப்படுவதற்காக கடந்த காலங்களில் கர்த்தர் என்னோடு பேசலைங்க. என்னோடு ஏன் பேசினார்னா 3 காரியம். அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாருன்னா அந்த வார்த்தையில் 3 காரியம் நடக்கும். 1, அந்த நேரத்தில் என்ன அது பலப்படுத்தும். 2, அதிலிருந்து என்னை தொடர்ந்து அது வழி நடத்தும். 3, அதுக்கு நிறைவேற்றி என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இந்த 3 உங்களுக்கு நிறைவேறியிருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள்ல சிலருக்கு முதல் பகுதி மட்டும் நிறைவேறியிருக்கும், சிலருக்கு முதல் பகுதியும் 2வது ஊழியமும் நிறைவேறியிருக்கும், வெகு சிலருக்கு மட்டும்தான் 3வது ஊழியம் நிறைவேறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த 3 ஊழியத்தை உங்களுக்கு செஞ்சிருக்கா? அந்த ஊழியம் செஞ்சிருக்கா? அந்த நேரத்தில் நீங்க பலப்பட்டு போறீங்களே, அப்போ ஏன் நிறைய வாக்குத்தத்தம் நிறைவேறிருக்கு? சில வாக்குத்தத்தம் இந்த 3 காரியத்தையுமே எனக்கு செஞ்சிருக்கு. ஆனால் அநேக வாக்கு தத்தங்கள் முதல் 2 காரியம், இன்னும் அதில் அநேக வாக்கு தத்தம் அந்த நேரத்தில் மட்டும் நான் பலப்பட்டு நான் போகிறதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நான் பார்க்கலை. ஏன் காரணம் என்ன தெரியுமா? அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் எப்பொழுதுமே வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் எல்லா பகுதியிலுமே எப்போ வாக்கு தத்தத்தை கொடுத்தாலுமே கூடவே கர்த்தர் எதை கொடுக்குறாரு?
ப்ராமிசஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். எல்லா இடத்துலையுமே சிலர் சொல்லுவாங்க, போன வாரம் நினைவு விட்டுனேன் உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் தான் நிபந்தனைகள் பாஸ்டர், புதிய ஏற்பாடு இது வந்து சிபி அப்படிங்கிறான் சில ஆட்கள்லாம். சிபி என்னது? கிபி இல்லை. சில ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா சிபின்றான். என்னது? சிபி, சிலுவைக்கு பின்புன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவைக்கு பின்பு வந்து நோ கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் அல்ல அப்படின்றான். அதான் போன வாரம் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இயேசுவே பரமேறும் பொழுது உங்களோடு சகல நாட்களும் கூட இருப்பேன், ஆனால் அதுக்கு முன்னால நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு ஒரு நிபந்தனையை கொடுத்தார். இயேசு நிபந்தனையை கொடுத்தாரு. பேதுரு பிரசங்கத்தில் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கின ஒரு நிபந்தனையை கொடுத்தாரு. அப்போ இதெல்லாம் என்ன ஏற்பாடு? புதிய ஏற்பாடு. அப்ப கண்டிஷன்ஸ் புதிய ஏற்பாடுல என்ன உண்டு? நிச்சயமா உண்டு. அப்ப ஏன் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் முதல் ஊழியத்தோடு நிக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்போ லேசா ஒன்று கிராஸ் ஆகுது, அதை சொல்லிட்டு நான் போறேன். அது ஒரு பெரிய டாபிக் அது. பட் இங்க வர்றதுனால நான் சொல்லிடுறேன். பிளெஸ்ஸிங்ஸ்ல ரெண்டு உண்டு, ஆசீர்வாதங்கள்ல ரெண்டு உண்டு. ஆசீர்வாதங்கள்ல ரெண்டு விதமா கர்த்தர் நமக்கு சாங்ஷன் பண்ணுவாரு, கொடுப்பாரு. முதல் ஆசீர்வாதம், முதல் கட்டம் எப்படின்னா அன்கண்டிஷனல் பிளெஸ்ஸிங், நிபந்தனை அற்ற ஆசீர்வாதங்கள். நான் அவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது ஆரம்பத்தில் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் அதுக்கு என்ன இல்லை? நிபந்தனைகள் அல்ல. ரட்சிப்புக்கு நிபந்தனைகள் அல்ல. ஆமே ஆமே. அபிஷேகத்துக்கு அதுக்கு சில நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் இருக்கே தவிர நம்ம பெருசா செய்ய வேண்டிய நிபந்தனைகள் ஒன்று கிடையாது. ஸோ அன்கண்டிஷனல் பிளெஸ்ஸிங்ஸ். உதாரணமா ஆபிரகாம் வந்த உடனே அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான். இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அன்கண்டிஷனல் பிளெஸ்ஸிங், நிபந்தனை அற்ற ஆசீர்வாதம். இந்த முதல் கட்ட ஆசீர்வாதம் ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் நமக்கு மன்னாவை கொடுத்தார்ல, காடையை கொடுத்தார்ல, ஆண்டவர் நமக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார்ல, இதற்கெல்லாம் நிபந்தனையே கிடையாது. வனாந்தரத்தில் மன்னா வந்ததுக்கும் காடை வந்ததுக்கும் தண்ணீர் ஊற்றெடுத்து வந்ததுக்கும் அவர்களுக்கு நிபந்தனைகளே கிடையாது. அன்கண்டிஷனல் பிளெஸிங்ஸ். இது எதன் அடிப்படையில் தாராருன்னா அவருடைய நிபந்தனையற்ற அன்பினால எனக்கு அதை தாராரு. இந்த அன்கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் வந்து அன்கண்டிஷனல் லவ், அவருடைய நிபந்தனையற்ற அன்பினால எனக்கு தெய்வம் தாராரு. அதனால தான் நீங்க பாருங்க, அவன் முறுமுறுத்தாலும் மண்ணா வந்துச்சு, அவன் முறுமுறுத்தாலும் காடை வந்துச்சு, அவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் தண்ணீர் கொடுத்தாரு, அவன் எவ்வளவு போராட்டம், அவன் எவ்வளவு யுத்தம் பண்ணாலும் மேக ஸ்தம்பம் கூடயே வந்துச்சு. இதெல்லாம் என்ன பிளஸிங்? நிபந்தனை அற்ற ஆசீர்வாதம். வாழ்க்கையில் முதல் கட்டம். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எவ்வளவு சேட்டை பண்ணாலும் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? நம்மளை தினமும் போஷிக்கிறார் பார்த்தீங்களா? உடுத்து வைக்கிறார் பார்த்தீங்களா? எதிரி முன்பதான் நம்மளை வெக்கப்படுத்தல பார்த்தீங்களா? நம்முடைய காரியங்கள் எதுவுமே தரையில் விடலை பார்த்தீங்களா? அன்கண்டிஷனல் பிளெஸிங்ஸ். எதனால? அன்கண்டிஷனல் லவ். அதை வச்சு எனக்கு தாரார். ஓகே. ரெண்டாம் கட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா கண்டிஷனல் பிளெஸிங்ஸ், நிபந்தனையுள்ள ஆசீர்வாதம். இதே ஆபிரகாமை கர்த்தர் சந்ததிக்கு உரியவனாக ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நிபந்தனையை கொடுத்தாரு. உன் புத்திரனை, உன் ஏக சுதனை, நேசகுமாரனை மோரியா மலையில் வந்து வழி செலுத்து. கண்டிஷனல். வந்து செலுத்த முன் வந்தான். கர்த்தர் அங்க அவனை ஆசீர்வதித்து ஆணையிட்டாரு, ஆசீர்வதித்து தன் பேரில் ஆணையிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சந்ததிக்குரிய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கு. ஏன் இன்னும் நமக்கு இந்த ரெண்டாம் கட்ட ஆசீர்வாதம் இன்னும் வரலன்னா, முதல்ல உனக்கு நான் அன்கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் கொடுத்தேன், ஆனால் இப்போ நீ எதிர்பார்க்கிற சில ரிச் பிளெஸிங், உச்சக்கட்ட சில ரிச்சான பிளெஸிங்ஸ் இருக்கு பாரு, சில முக்கியமான ஆசீர்வாதம் இருக்கு பாரு. இந்த காரியம் நடந்தால் தான் என் வாழ்க்கை வந்து எளிமை நிற்கும், என் ஊழியம் நிற்கும், என் எதிர்காலம் நிற்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு உன்னிடத்தில் நான் ஒரு நிபந்தனையை கேட்கேன்.
உன்னிடத்துல நான் ஒரு அர்ப்பணத்தை கேட்குறேன், நான் எதிர்பார்க்குறேன், நீ செய்யணும். அப்போ இதுவரைக்கும் அது அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ், அன்கண்டிஷனல் லவ்னால அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்தாரு. ஆனால் இதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்கல சில காரியம். அருமை தேவ பிள்ளையே, தயவு செய்து கவனிங்க, இருதயத்தை திறந்து வச்சு கவனிங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இந்த விளிம்பில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்கள் எல்லைக்குள்ளே வரணும்னா கர்த்தர் உங்களிடத்துல ஒரு நிபந்தனை ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு அர்ப்பணத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. இந்த 2 ஆசீர்வாதம் எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும். இதே இஸ்ரவேலர்களுக்கு மன்னா வந்துச்சு, காடை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. ஆனா உள்ள யார் போனா? உள்ள யாருங்க போனா? மற்றவங்களாம் ஏன் போல? மன்னா கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, மேகஸ்தம்பம் வந்துச்சு, உள்ள உடல் இல்லை. என்ன பயங்கரம் பார்த்தீங்களா? உள்ள உடல் இல்லை. இந்த எல்லை வரைக்கும் அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ். இந்த எல்லைக்கு அடுத்து சில கண்டிஷன்ஸை நான் உன்ட்ட எதிர்பார்க்கேன். அது உன்ட்ட இருந்தா நீ உள்ள போவ, நீ வாக்குத்தத்தத்தை தேசத்தை பார்ப்ப, வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரிப்ப. உடலையில கரெக்டா நூல் போட்டு பிடிச்சி எடுத்தார்ல, கரெக்டா நூல் போட்டு பிடிச்சி எடுத்தாரா? அந்த எல்லை வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டான், எல்லாரும் தண்ணி குடிச்சான். காலேப்பு யோசுவா மட்டுமல்ல, எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. ஆனா அந்த எல்லைக்கு அடுத்து அந்த கண்டிஷனலுக்கு யார் அர்ப்பணிக்கிறானோ, யார் கர்த்தர் எதிர்பார்க்கிற நிபந்தனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அவன் மட்டும்தான் 2ஆம் கட்ட அந்த கண்டிஷனல் பிளஸ்ஸிங்கை பார்க்கும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். விடலை, யாரையுமே விடலை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கதை நடக்கிறதுனால எல்லா காரியத்தையும் அப்படி அவியல் மாதிரி நினைக்காதீங்க. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நிக்கிற விளிம்புல அது நடக்கணும்னா ஆண்டவற்றை கேளுங்க, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் சொல்லுவார். சொன்ன உடனே 2 கையும் உயர்த்திருங்க. நீங்க எதிர்பார்க்கிற கண்டிஷனுக்கு என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவர் உயர்த்தி பாருங்க. அந்த எல்லையில நடக்க வேண்டிய அற்புதம் உங்களை தேடி வரும். நடக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் தேடி வரும். இதை புரிஞ்சுட்டு, அந்த 2 காரியத்தை புரிஞ்சுட்டு உங்களுக்கு கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ், அன்கண்டிஷனல். முதல் கட்ட ஆசீர்வாதம் எது? அன்கண்டிஷனல், நிபந்தனை அற்ற ஆசீர்வாதம். 2ஆம் கட்ட ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதெல்லாம் எது? கண்டிஷன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். அதுக்கு நிபந்தனை பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். அதனால தான் அது புதிய ஏற்பாட்டுக்கும் உண்டு, இன்னைக்கு வரைக்கும் உண்டு. அதனால தான் சில ஆசீர்வாதங்களை இன்னும் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து ஒத்துக்கிடுங்க. இந்த நான் எதிர்பார்க்கிற 2ஆம் கட்ட ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு காரணம் நான் என் ஆண்டவர் அல்ல, நான் செய்ய வேண்டியதை இன்னும் செய்யாததுனால தான் இந்த காரியம் இன்னும் எனக்கு வரல. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா அந்த கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸை நான் பார்ப்பேன். இன்னொன்று சொல்லட்டுமா? அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ் என்னை மட்டும்தான் ஆசீர்வதிக்கும். ஆனால் கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ் என் மூலம் தேசத்தை ஆசீர்வதிக்கும், என் மூலம் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும், என் மூலம் அநேக கூட்டம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் என்னிடத்துல ஒரு 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 நிபந்தனை எதிர்பார்க்கிறாரு. இப்போ ஆண்டவர் இந்த சாப்டருக்கு வருவோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றணும்னா உன்கிட்ட நான் ஒரே ஒரு காரியம் தான் எதிர்பார்க்குறேன். என்ன காரியம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஈசாக்கிட்ட சொன்ன காரியம்தான். 26:2 ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமத்தில் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல். அவ்வளவுதான், அது போதும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வரணும்னா, நான் ஆணையிட்டதை உனக்கு நான் நிறைவேற்றணும்னா, நான் சொன்னதை உனக்கு நான் நிறைவேற்றி முடிக்கணும்னா, ஒன்னே ஒன்று மட்டும் நீ செய். ஒரு காரியம் மட்டும் நீ செய். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீ கீழ்ப்படி. இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்குறேன். அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு. சீரியஸா பாருங்க, கவனிங்க. நீ எங்க போகாத, எங்க போகாத? எகிப்துக்கு. அது ஒன்னத்தான் நான் உன்கிட்ட கேட்கேன்.
எகிப்துக்கு எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போகாத. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு, எகிப்துக்கு போகாம நான் சொன்ன இடத்துல இரு. அப்பத்தான் 3ல் சொல்றாரு, நான் ஆணையிட்டதை உனக்கு நான் நிறைவேற்றி முடிப்பேன். புரியுதாங்க? 23ல் கொடுத்ததை, 24ல் கொடுத்ததை, ஜனவரியிலிருந்து இந்த ஜூலை வரைக்கும் கொடுத்ததை, நான் ரட்சிக்கப்பட்டதில் இப்போ வரைக்கும் நான் கொடுத்ததெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு சொன்ன இந்த ஒரு வார்த்தை, எகிப்துக்கு போகாமல் நான் இருந்தேன்னா கொடுத்த அத்தனையும் ஆணையிட்டு கொடுத்ததை என் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். அதாவது நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு திராட்சை பழத்தை அல்ல, ஒரு திராட்சை கொத்தை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். புரியலையா? ஒரு சிங்கிள் வேர்டை மட்டும் நான் என்ன செய்யலை, நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கல. எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டு இல்லை. ஒரு வார்த்தையை மட்டும் இல்லை, அநேக திராட்சை பழங்கள் சேர்ந்த ஒரு திராட்சை கொத்தை நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைவேற்றித்தாங்க. ஒரு பழத்தை டேஸ்ட் பார்க்கறது வேறு, புதுசாக வர்றவன் டேஸ்ட் பார்க்குற மாதிரி அதான். ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த என்னாகமத்தில் சொல்லும் பொழுது, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும், அந்த வாசனத்தை வாசுங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்ற. 2 வார்த்தை வருது பாருங்க, சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்க முழு சபையும். 2 வேர்டு வருது, கவனிங்க. 2 வார்த்தை வருது, சொல்லியும் செய்யாது. அப்ப சொன்னது வேறு, வசனித்தது வேறு. ஹலோ கவனிங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல வித்தியாசங்கள் உண்டு. சொன்னது வேறு, வசனித்தது வேறு. இன்னொருக்கா சொல்லுங்க, சொன்னது வேறு, வசனித்தது வேறு. நான் தனியா நிற்கும் பொழுது என்னோடு இடைப்பட்டு, ஆமாம் நீ வா, நான் உன்னை அழைக்கிறேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, ஆமாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கவில்லை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் சந்ததிக்கு தேசத்தை, இதெல்லாம் எனக்கு சொன்னது, எனக்கு சொன்னது. ஆனால் அந்தந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனையில் உட்காரும் பொழுது, ஆராதனையில் ஆமேன் ஸ்தோத்திரம் பிரசங்கத்தில் எனக்கு ஒரு வார்த்தை வருதில்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வார்த்தை வருதில்ல, இதெல்லாம் வசனித்தது. எனக்கு சொன்னது எனக்கு வசனித்தது 2ம் சேர்த்தா ஒரு திராட்சை பழ கொத்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு சொன்னது எனக்கு வசனித்தது. டைரக்டா என்னோடு பேசுறார்ல, எனக்கு சொன்னது. ஆராதனை வரும்பொழுதெல்லாம் எனக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த பிரசங்கத்தில் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு வசனம் என்னை தேடி வந்து எனக்குள்ள பாய்ந்து போதில்ல, அதெல்லாம் வசனித்தது. ஒரு முறை எனக்கு சொன்னாரு, பல முறை எனக்கு வசனித்து கொண்டிருக்கிறாரு. இந்த திராட்சப்பழ கொத்து இதெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றணும்னா சப்ஜெக்டுக்கு வாங்க, எங்க போகாத, அதை விட்டுறக்கூடாது. எங்க போகாத, எகிப்துக்கு போகாத. ஒன்லி ஒன் கண்டிஷன்ஸ், எகிப்துக்கு நீ போகாத. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ பாடுபட்டு கர்த்தர் எகிப்தை விட்டு என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு வந்தார். எவ்வளோ யுத்தம் பண்ணார்ல பாத்தீங்களா? சும்மா ஈஸியா கொண்டு வரல தானே. இந்த இஸ்ரவேலர்களுடைய மீட்பையும் நமது ரட்சிப்பையும் கொஞ்சம் இணைச்சு பாருங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த மீட்பையும், நீங்களும் நானும் உலகம் பாவம் பிசாசின் பிடியிலிருந்து இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல, அவர்கள் மீட்பு நமது ரட்சிப்பு. இந்த 2ஐயும் இணைச்சு பார்த்தீங்கன்னா 2 ஒன்று போல வரும். எப்படியா சொல்றேன் கேளுங்க. அவர்களை எகிப்திலிருந்து மீட்கும்படி அவர்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அந்த ராத்திரியில. உங்களை என்னையும் உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்கும்படி எனக்காக நமக்காக தேவ ஆட்டுக்குட்டி ஒருவர் அடிக்கப்பட்டார் சிலுவையில். அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே முதல்ல எதை கடந்தாங்க தெரியுமா? எதை கடந்தாங்க தெரியுமா?
செங்கடலை கடந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே என்னை கர்த்தர் எங்கே கொண்டு போனார் தெரியுமா? செங்கடல் என்னும் ஞானஸ்நானத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போனார். மூணாவது, அவங்க வெளியே வந்த உடனே அவங்கள வழிநடத்தும்படி என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மேக ஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே என்ன வழிநடத்தும்படி எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாரு. என்ன நின்று வரை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு ஒன்றுல இருக்கா? இது பைபிளில் தான் இருக்கு. நம்ம வாசித்திருப்போம், நமக்கு இந்த நேரத்தில் வராது. பைபிளில் தான் இருக்கு. கொரிந்தியரில் பவுல் இதை அழகாக கம்பேர் பண்ணுறாரு. 10ஆம் அதிகாரத்தில் 1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:1 முதல். 1 கொரிந்தியர் 10:1 முதல். இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், கண்டதை நீ அறிஞ்சு ஒன்று ஞானியால ஒன்று ஆய் சாதிக்க வேண்டாம். அறிய வேண்டதை நீ அறிஞ்சா நீ பரலோகத்துக்கு போயிடுவ. 15 பேர் தான் ஆமைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவெல்லாம் ஞானி போல. அறிய வேண்டியதை நம்ம அறிஞ்சா போதும். அப்படி எதை அறியணுமா? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். உள்ளிருந்து வெளியே வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் தண்ணியில முக்கி எடுத்தார். அதான் ஞானஸ்நானம். கவனிங்க, ஞானஸ்நானம் என்பது நான் எகிப்தை விட்டு வந்த உடனே எடுக்க வேண்டிய முதல் கட்டளை. அது ஒரு முத்திரை. இவன் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டான். சீலை வச்சு சக்குன்னு சீலை வச்சு அனுப்புறாரு. இந்த கொரியர் ஆஃபீஸில், போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பாருங்க, கவர் வந்தோடனே சீலை வச்சு அனுப்புற மாதிரி எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே ஒவ்வொருத்தரையும் சீலை வச்சு போடா சீல் வைக்கிறது தான் ஞானஸ்நானம். சீல் வச்சவங்களாம் அப்பதான் செல்லுபடி ஆகும். சரியா? தொடர்ந்து வாசிமா. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். வந்த உடனே ஒரே ஞான போஜனம். ஆமே, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. ஆமே, கர்த்தருடைய பந்தியில எல்லாரும் சேர்ந்து ராபோஜனம் எடுத்தாச்சு. வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்கள. அந்த கண்மலை வேற யாரும் அல்ல, அந்த கண்மலை நம்முடைய கிறிஸ்துவே. நம்முடைய கிறிஸ்துவே. எவ்வளவு ஆண்டவர் பயங்கரமா நடத்தியிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு அடுத்துதான் ரொம்ப ஜாக்கிரதை. இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. வந்துட்டான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான், அபிஷேகம் பெற்றாச்சு, மன்னா சாப்பிட்டாச்சு, ராபோஜனம் எடுத்தாச்சு, பந்தியில பங்கு பெற்றாச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா இந்த பயலுக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எகிப்துக்கு கஷ்டப்பட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கேன்டா, திரும்ப போயிடாடா. ஆண்டவர் சொன்னாரு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஸ்தேவான் பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. வாசிமாத ஸ்தேவான் சொல்லுவாரு 7:39. அப்போஸ்தலர் 7:39 சொல்லுவாரு. 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல். என்னது? இவன் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவன், எகிப்தை விட்டு வந்தவன். ரெண்டாவது, இவ்வளவுதான் சொன்னேன்ல, வரிசையா சொல்லுங்க. ரெண்டாவது, செங்கடல் வழியா. சரியாத்தான் சொல்றீங்க, பயம் இல்லாம சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. மூணாவது, அபிஷேகம் பெற்றாச்சு. அப்புறம் கர்த்தருடைய பந்தியில இவனுக்கு இப்ப பாருங்களேன், இப்படிப்பட்டவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, கீழ்ப்படிய மனதாயிராமல். இவனை என்ன செய்யலாம்? மனதாயிராமல் எங்க போனானா? இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. நான் சொன்னதை உனக்கு செய்யணும்னா எகிப்துக்கு
ஆனால் இவன் எதில் எகிப்துக்கு போயிருக்கிறான்? இவன் சபைக்குள்ளே தான் இருக்கான், பாச பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்பப்போ கையெல்லாம் உயருது, ஆமையெல்லாம் வருது, எல்லாம் வருது, பாடெல்லாம் பாடுறாங்க, அபிஷேகத்தெல்லாம் நிறையிறான். ஆனால் இவன் எங்கே போயிட்டான்? எதில் போயிருக்கான்? இருதயங்களில் எகிப்து, இருதயத்தில் எகிப்து. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி அப்செட். இங்கே தான் இருக்காங்க, சபைக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் இருதயத்தில், வனாந்தரத்தில் இருந்துக்கிட்டு இருதயத்தில் எகிப்து. அப்படி போக முடியுமாம்மா? டிக்கெட் எடுக்காமல், பாஸ்போர்ட் எடுக்காமல், டிக்கெட் எடுக்காமல், விசா எடுக்காமல் போகலாம். நியூயார்க் போயிருக்கீங்களா? நியூயார்க் போயிருக்கீங்களான்னு கேட்டேன். போகலையா? அப்படி சொல்லுங்க. அங்கே போகணும்னா என்னென்னலாம் வேணும்? பாஸ்போர்ட் வேணும், அப்புறம் விசா வேணும், அப்புறம் டிக்கெட் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனால் இது இல்லாமலே போகலாமே, இல்லாமே போகலாமே. எப்படி போகலாம்? இந்த இப்போ போயிட்டீங்களா நிறைய பேர்? அப்படியே எஸ்கலேட்டரில் இறங்குற மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏர்போர்ட்டில். குப்புற விழாமல் போ. இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி இருப்பது வனாந்தரம், அவன் இருதயம் இருப்பது எகிப்து. இருப்பது சபை, இருப்பது ஆராதனைக்குள்ள, ஆனா அவர்கள் இருதயம் இருப்பது எகிப்துக்குள்ள. எவ்வளவு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆனா இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? வாக்கு தத்துவம். இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? தீர்க்க தரிசனம். இவன் வாக்கு தத்துவம் பெற்றவர்கள், கவனிங்க, தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் எங்க திரும்பிட்டான்? எகிப்துக்கு திரும்பிட்டான். இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பிட்டான். நீங்க அவன் திரும்பினதை உங்களுக்கு காமிக்கணுமா? எப்படிலாம் திரும்பினா உங்களுக்கு காமிக்கணுமா? பல முறை திரும்பி இருக்கிறான். ஒரு முறை ரெண்டு முறை இல்ல. வனாந்தரத்துக்குள்ள வந்து எகிப்தை விட்டு வந்து செங்கடலை தாண்டின உடனே எங்க 14 கடைசியில் செங்கடலை தாண்டுறாங்க. 15 ஒரு 24 hours praise and worship நடத்துகிறாங்க. ஒரு துதி ஆராதனை மிரியாமோடு சேர்ந்து தாள தம்புட்டை அடித்து நடனம் ஆடி ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடி நல்ல ஆராதனை போகுது. அந்த 15 முடிஞ்சு 16 ஆரம்பித்த உடனே இவன் குணத்தை ஆரம்பிச்சிட்டான். 3ஆம் வசனம் வாசி. யாத்திராம 16:3 வாசி. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே. எங்க போயிட்டான் அவன்? இருக்கிறது எங்க? ஆனா இப்ப போனது எங்க? பலமுறை போயிருக்கான், பலமுறை போயிருக்கான். 17:3 வாசி. அடுத்த அதிகாரம் 17:3 வாசி. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் எங்க போயிட்டா? இருக்கிறது ஆனா போனது என்னாகமத்துக்கு வாங்க. அடுத்து என்னாகமத்துக்கு வாங்க. 14 2 வாசிங்க. 2, 3, 4. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். எங்க போயிட்டா? எப்ப விசா எடுக்கல, டிக்கெட் எடுக்கல, பாஸ்போர்ட் எடுக்கல, போயிட்டானா? அடுத்த வசனம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே. எங்க போயிட்டா? அதுல ஒரு வார்த்தை வர சொல்றோம் பாருங்க. எகிப்துக்கு திரும்ப போகிறதே
எங்களுக்கு உத்தமம் அல்லவோ? இவனை பூமியிலே வைக்க கூடாது, இவனை பூமியில வைக்க கூடாது, இவனை பூமியிலே வைக்க கூடாது. உனக்காக என்ன பாடுபட்டு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, பழைய காலத்தினுடைய பாவத்தினுடைய திருப்தியை நினைச்சு இன்னைக்கு சந்திக்கிற பாடுகளோடு ஒப்பிட்டு உன் இருதயத்தை சலிப்புக்கு ஆளாக்காதீங்க. மனசை, விசுவாச வாழ்க்கையை சலிப்புக்கு கொண்டு போகாதீங்க. இன்றைய வாழ்க்கையை கடந்த காலத்தோடு ஒப்பிடாத, வரப்போகிற மகிமையின் நாட்களோடு ஒப்பிட்டு பாரு. பலமுறை நாளிலையும் போவான் பாருங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். பார்த்தீங்களா? எகிப்து 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 இருப்பது சர்ச்சு, மனசு போவதெல்லாம் எகிப்து. ஆண்டவர் எவ்வளவு நாள் தான் பொறுப்பாரு? என்ன ஒன்னார் தெரியுமா? அங்கிருந்து உன்னை கொண்டு வந்தார். பஸ்கா அடித்து செங்கடலை தாண்டி அபிஷேகம் பண்ணி ஆமை பந்தி கொடுத்து என்னென்னமோ செஞ்சு இவனை கொண்டு வந்து போகாதடான்னு சொல்லி இவனை எங்கே கொண்டு போகணும் அங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் இருதயத்தில் எகிப்துக்கு இவன் போக 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 என்ன பண்ணார் தெரியுமா? அதே கொரிந்தியரில் வரணும், இப்போ கொரிந்தியரில் வரணும். அப்படி வாசித்தா தான் எல்லாத்துக்கும் ஒரு சத்தியம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கனெக்டிவிட்டி வசனங்களுக்கு போகணும். வாஸ்தவமுள்ள முதல்ல 10 ஆமாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இப்போ வாங்க, இப்போ ஞானசான ரட்சிக்கப்பட்டவன், ஞானசானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன், பந்தியில பங்கு பெற்றவன், இப்ப அவன் எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான்ல. அதனால தான் 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்வாரு, அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் எங்க போனா? எகிப்துக்கு போனனால தேவன் அவன் மேல பிரியமாய், ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நான் பயங்கரம். ஒரு பனிஷ் பண்ணி கர்த்தர் கொண்டு போனா பரவாயில்ல. சுவாசியே, சபையே, தாய் தகப்புனே, சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சி, சீரியஸா கவனி. ஒரு பனிஷ் பண்ணி கொண்டு போயிருந்தாருன்னா பரவாயில்லாம இருக்கும்ல. அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஏதாவது 4 அடி அடிச்சு கொண்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு அன்கண்டிஷனல் பிளெஸிங்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கண்டிஷனல் பிளெஸிங்ஸ்ல நீ ஒன்று அர்ப்பணிச்சா மட்டும்தான். போகக்கூட இடத்துக்கு நீ போகக்கூடாது. நான் இருக்க சொல்றதுல நீ இருக்கணும். இதை செஞ்சா மட்டும்தான் கானானை நீ பார்க்க முடியும். கானானை நீ பார்க்க முடியும். கானானை நீ பார்க்க முடியும். பரம கானானை நீ பார்க்கணும்னா நீ எகிப்துக்குள்ள போகக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ பார்க்கணும்னா எகிப்துக்குள்ள போகக்கூடாது. உன் சிந்தனையினால போகக்கூடாது, உன் நினைவுனால போகக்கூடாது, வாயில் வார்த்தையில போகக்கூடாது. தவறி போயிட்ட ஒரு முறை போனா மன்னிச்சிருப்பாரு. எதுக்கெடுத்தாலும் அவன் எகிப்து 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 எகிப்துனால பயங்கரம். நீங்க வீட்டில் போய் எவ்ரேயர் 3 வாசிங்க. ரொம்ப எப்போ போக வேண்டாம், நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. பயங்கரமா இருக்கும். பயங்கரமா கோபத்தில் ஆணையிட்டேன் பாரு. எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை ஆணையிட்டேன்னு சொன்ன தெய்வம். ஏன் கவனிங்க, வாக்கு தத்தத்தை ஆணையிட்டேன்னு சொன்ன கர்த்தர் இங்க சொல்லுவாரு, இவன் இப்படியே எகிப்துக்கு போய்கிட்டே இருந்ததுனால அந்த வசனம் வாசி 3வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். கையை உயர்த்தி, இந்த ஆபத்துக்கு என்ன விலக்கி காத்தரலும், இந்த மகாபெரிய ஆபத்துக்கு என்ன விலக்கி காத்துக்கொள்ளும், இப்படிப்பட்ட சம்பவத்துக்கு, இப்படிப்பட்ட பரிதாபத்துக்கு நான் விலக்கப்படணும், என்ன பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இவங்களுக்கெல்லாம் திருஷ்டாந்தமா நடந்திருக்கு. உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பூட்டும்படி நடந்திருக்கு. கோபத்தில் ஆணையிட்டாரியா, இந்த ஆணைக்கு நம்ம நீங்களாக்கி இருக்க நம்ம ஜெபிக்கணும். வாக்கு தத்தத்துக்கு ஆணையை பெற்றுக்கொண்ட ஜனம் கோபத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு கோபத்தில் ஆணையிட்டாரு. கையை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இது பயங்கரமான ஒரு காரியம். இது பயங்கரமான ஒரு காரியம். ஐயா, இரக்கமுள்ள தெய்வம், பட்சிக்கிற அக்கினின்னு சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான ஒரு தேவன். ஒரு மனசு உடைஞ்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, வாக்கு தத்தத்தின் ஆணை பெற்ற நான் இந்த கோபத்தின் ஆணைக்கு என்னை நீங்களாக்கி காத்தரலும், என் குடும்பத்தை நீங்களாக்கி காத்தரலும், என் சபையை நீங்களாக்கி காத்தரலும்.
கவனிங்க, ஆண்டவர் இதெல்லாம் எதனால் இவ்வளவு பயங்கரத்தை ஏன் செஞ்சாரு? ஒரே ஒரு ரீசன். என்ன ரீசன்? என்ன ரீசன்? எகிப்துக்கு போனது எவ்வளவு பயங்கர சீரியஸா எடுக்கிறார் பார்த்தீங்களா? அப்போனா அப்போ அந்த எகிப்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? இந்த எகிப்துக்குள்ள போனத சீரியஸா எடுக்கிறாரு. இன்னொன்னு தெரியுமா? அவன் ஏத்து பேசுனதை கூட கர்த்தர் பொறுத்தாரு, அவன் முறுமுறுத்ததையும் பொறுத்தாரு, வாக்குவாதம் பண்ணதையும் பொறுத்து உயிரோட வச்சாரு. ஆனா இந்த அழிவுக்கு ஏன் ஒப்பு கொடுத்தார், ஆணையிட்டார்? ஏன்னா அவன் எகிப்துக்கு போனதுனால. அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் சகிக்கிறாரு. ஆனா எதை மட்டும் கர்த்தர் சகிக்கிறது இல்லை பிரதர், எதை மட்டும் கர்த்தர் சகிக்கிறது இல்லை சகோதரிகளே. எகிப்துக்கு போகிற ஆண்டவர் இந்த எகிப்தை இவ்வளவு சீரியஸா எடுக்கிறாருன்னா, அப்போ அந்த எகிப்துக்குள்ள போகாதுன்னு ஏன் சொல்றாருன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஏன் அந்த எகிப்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? தெரியணும்ல. கொஞ்சம் உள்ள போமா. ஏன் ஆண்டவர் இந்த எகிப்துக்குள்ள போகாதுன்னு சொல்லி இதை இவ்வளவு சீரியஸா ஆக்குறாரு? எதுக்காக? இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கம்மா? அந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவாங்களே, அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? அவங்க முக்கியமான வேலை என்ன தெரியுமா? என்னது? தோன்றது. யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18வது வசனம். நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்ய போறோம் தெரியுமா? யோபு 11:18. நம்பிக்கை உண்டாகிறதுனால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து. என்னது? தோண்டி ஆராய்ந்து. என்னது? என்ன செய்யணும்? தோண்டி ஆராய்ந்து. வசனத்தை என்ன செய்யணும்? வேதத்தை என்ன செய்யணும்? சில சத்தியங்களை அறியணும்னா என்ன செய்யணும்? தோண்டி ஆராய்ந்து அதன்படி நான் நடந்தால் வசனம் சொல்லுது, சுகமாய் நீ சுகமாய் இருப்ப, உன் குடும்பம் சுகமாய் இருக்கும், உன் எதிர்காலம் சுகமாய் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? தோண்ட போறோம். எதை தோண்ட போறோம்? எகிப்தை தோண்ட போறோம். கவனிங்க, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க, கிருபை பெற்றவங்க, வாக்குத்தத்தம் பெற்றவங்க, தீர்க்க தரிசனம் பெற்றவங்க, பரலோக தேசத்துக்கு என்று முத்திரிக்கப்பட்ட பிள்ளைங்க. இப்ப தோண்ட போறோம்ல, என்ன செய்ய போறோம்? தோண்ட போறோம்ல. இப்படி தோண்டி எடுக்கும் பொழுது எங்க யார உருவ குத்துன்னு தெரியாது. நீங்க எல்லாரும் எனக்கு தாய் தான், தகப்பன் தான், சகோதரன் தான், சகோதரி தான், தம்பி தான், தங்கச்சி தான். எனக்கு யாரும் முக்கியம், எனக்கு எல்லாரும் முக்கியம். அதே மாதிரி யாரையும் மனசுல வச்சு நான் பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை. என்னை அழைத்தவர் சொல்ல சொன்னதை நான் சொல்லுவேன், கேட்டவங்க அங்க பிரவேசிப்பாங்க. அப்ப எங்க யார உருவ குத்துன்னு தெரியாது. அப்படின்னா கூட வாங்க தோண்டுவோம், இல்லைன்னா பேக்க தூக்கிட்டு கிளம்பிருங்க. தோண்டுவோமா? எதை? எகிப்தை தோண்டணும். எதை வச்சு தோண்டணும்? வசனத்தை வச்சு தான் தோண்ட முடியும். வசனம் சம்மட்டி ஆக்கும். ஒரு குத்து குத்தி தோண்டணும்னா அதுக்குள்ள இருக்கிறதான காரியங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்ப எகிப்தின் கேட்ல நிக்கிறோம், எகிப்தின் கேட்ல நிக்கிறோம். 8 இடத்துல தோண்ட போறோம். எகிப்துல 8 இடத்துல தோண்ட போறோம். 8 இடத்துல தோண்டுவோம். அந்த 8 இடத்துல எகிப்து ஏன் கர்த்தர் இவ்வளவு பயங்கரமா ஆண்டவர் எகிப்தை சீரியஸா எடுக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இதுல என் வாழ்க்கையில சரி பண்ண வேண்டிய காரியம் கண்டிப்பா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சரி பண்ண வேண்டிய காரியம் கண்டிப்பா இருக்கும்.
ஏன்னா நம்ம யாருமே பூரணர்கள் அல்ல. சில விஷயத்தை தெரியாம செய்வோம், சிலர் தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்லிட்டேன், யாரும் பூரணர்கள் அல்ல. மேபி என்னிடத்துல சில காரியம் நான் மாற்ற வேண்டியது இருக்கலாம், அது எனக்கும் கர்த்தருக்குரியது. நான் ஆண்டவர்கிட்ட அவர் என்ற டீல் பண்ணுவார், சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, குத்தி எடுக்கும் பொழுது அப்படியே கண்ணை அங்கிட்டு திருப்பி இது அவளுக்குத்தான் நினைச்சேன்னா நீ மொத்தத்தில் சரியில்லை. உனக்கு ஒன்றை தோண்டணும். நீ முதல்ல என்னோட கர்த்தர் பேசுறாரு. அவங்க தான் குணப்பட்ட ஆட்கள், குணப்பட்ட ஆட்கள், குணப்பட்ட ஆட்கள், முதிர்ச்சி உள்ள நபர்கள். புரியுதா? அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றிக்கொள்ளணும். தோண்டும் பொழுது சில விஷயங்களை கர்த்தர் கண்ணை திறந்த உடனே இப்படி என் வாழ்க்கையில் இருக்கு, தெரியாம பண்றேன், அது தெரிஞ்சு விட முடியாம பண்றேன், உடனே என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிடணும்? மாற்றிக்கொள்ளணும். அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக உகந்தவர்கள். ஹல்லேலூயா. ஸோ அதனால தோண்டுவோமா? எத்தனை இடத்துல தோண்டணும்? 8 இடத்துல தோண்ட போறோம். முதல் குத்து ஏசாயா 19:1. அந்த எகிப்து என்ன? எகிப்து என்ன? ஏசாயா 19:1. எகிப்தின் பாரம், எகிப்தின் பாரம். ஃபுல்லா வாசி முடிச்சிருங்க. இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல். அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கு? எகிப்தின் பாரம். எகிப்தின் கவனிங்க, ஆண்டவர் சொன்னார்ல, வருத்தப்பட்டு என்னிடத்துல நான் உங்களுக்கு. இன்னொரு பாரம் இருக்குல்ல, ஆத்தும. இந்த பாரம் அல்ல இது, ஆத்தும பாரம் கிடையாது. அப்புறம் வருத்தப்பட்டு சுமக்கிற பாரம் அல்ல. இங்க சொல்லப்பட்ட வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? இதோடைய மூல பாஷையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எகிப்தின் பாரம்னா எகிப்துக்கு வருகிற நியாயத்தீர்ப்பாகும். பாரங்கிற ஒரு வார்த்தை எடுத்துட்டு நம்ம வாட்டில் தலைகள் என்ன செஞ்சு வசனத்துடைய கான்டெக்ஸ்ட் தெரியாம பேசக்கூடாது. எகிப்தின் பாரம், ஆண்டவரே எகிப்தின் மேல நான் பாரமா இருக்குன்னு போயிடக்கூடாது. இந்த எகிப்தின் பாரம்னா எகிப்துக்கு வருகிற நியாய தீர்ப்பு. இந்த இடத்துல பாரம் சொல்லப்பட்டது நியாய தீர்ப்பு, அழிவு. ஏன்? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள். என்னது? எகிப்தின் விக்கிரகம். என்னது? எகிப்தின் விக்கிரகங்கள். எகிப்தின் விக்கிரகங்கள். வாசிங்க. அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு வார்த்தை. ஏசாயா 19:1 எகிப்துனா என்ன தெரியுமா? எகிப்தின் விக்கிரகங்கள். ஏன் கர்த்தர் எகிப்தின் மேல அவ்வளவு பயங்கர கோபமா இருக்கிறாரு? ஏன் கர்த்தர் எகிப்துக்கு அவ்வளவு பயங்கர நியாய தீர்ப்பை கொடுக்கிறாரு? ஏன் தன் ஜனங்களை எகிப்துக்கு போகாதன்னு எச்சரிக்கிறாரு? போனா அதை சீரியஸா ஏன் டீல் பண்றாருன்னா, எகிப்துக்குள்ள என்ன இருக்கு? எகிப்துக்குள்ள என்ன இருக்கு? விக்கிரகங்கள். எகிப்து விக்கிரகங்களால் நிறைந்தது. இப்போ நீங்க என்ன பார்க்குற பார்வையுடைய அர்த்தம் எனக்கு புரியுது. நாங்களாம் அதை விட்டு வந்தாச்சுல பாஸ்டர், எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உள்ள போகும்போது தெரிஞ்சிடும். எழுத்தின்படி கவனிங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்தையும் ஒரு பக்கம் நீங்க வருஷப்படுத்தினாலும் ஆண்டவர் எதனாலும் மன்னிப்பாரு. ஆனா அவரால் பொறுக்க முடியாத ஒரு பாவம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை, விக்கிரக காரியம். அவரால் பொறுக்க முடியாதப்பா. அதனால தான் 10 கட்டளை வருஷப்படி சொன்னாலும் முதல்ல எதை சொன்னாருங்க? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும், எனக்கு ஒப்பான ஒரு முதல்ல வச்சாரா? அத வச்சிருக்காரா? விக்கிரகம், விக்கிரக ஆராதனை, விக்கிரக சம்பந்தப்பட்டது ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும்.
நீங்க எழுத்தின்படி நீங்க விக்கிரக ஆராதனை இங்க யாருமே செய்யல. அப்படி ஒருவேளை யாரும் செஞ்சா மாத்திக்கிடுங்க, அது பயங்கரம். அது ஆசீர்வாதத்தை தடுக்கும், நன்மையை கெடுக்கும், சாபத்தை வாழ்க்கையில கூட்டும். புரியுதா? நம்ம ஏன் இவ்வளவு சாபத்தில் நம்ம கடந்தோம் இத்தனை நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாலன்னா, நம்ம முற்பிதாக்கள் அவனுங்க செஞ்ச அக்கிரம், அவங்க செஞ்ச விக்கிர ஆராதனை தான் நம்மளுடைய தலைமுறையை போட்டு கட்டி வச்சிருந்தது. கிருபையின் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இயேசுவின் ரத்தத்தினால நம்ம விடுவித்திருக்கிறாரு. அதுல இருந்து வெளியே வந்த பின்பு சபையே ஒருபோதும் நெவர் 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 ஒருபோதும் அந்த விக்கிரகத்துக்குள்ள போகாதீங்க. இப்போ நடைமுறைக்கு வருவோம். எழுத்தின்படி நீங்க விக்கிரக ஆராதனை யாருமே நம்ம செய்கிறவர்கள் அல்ல, செய்ய மாட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விக்கிரக ஆராதனை செய்யல. இப்போ குடிக்கிறவன் மனம் திரும்பிட்டான். இப்போ குடிக்கிறவன் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் நான் குடிக்கலாம் மாட்டேன், ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு போய் வீட்டில் செல்ஃபில் வச்சுக்கிறேன். சொன்னா சரியா இருக்குமா? நான் குடிக்கலாம் மாட்டேன் பாஸ்டர், ஒரு நினைவு சின்னத்துக்காக 2 பாட்டில் வாங்கி வீட்டில் நான் வச்சுக்கிறேன், நீங்க குடிங்க, உங்களுக்கு தாக எடுக்க பாவம். நீங்க தண்ணி தானே குடிக்கீங்க, ட்ரிங்கிங் வாட்டர், நோ ப்ராப்ளம், டேக் அண்ட் ட்ரிங்க். நான் குடிக்கிறது நிப்பாட்டிட்டேன் பாஸ்டர், மனம் திரும்பிட்டேன் பாஸ்டர். ஆனா அந்த 2 பாட்டில் என் வீட்டு செல்ஃபில் கொண்டு போய் அடுக்கி வச்சுக்கிறது தான். வைக்கலாமா? அதை ஏற்றுக்கிட முடியுமா? செய்ய முடியாதானே? விக்கிரக ஆராதனை விட்டுட்டீங்களே, அந்த விக்கிரகம் ஏன் இன்னும் உன் வீட்டுக்குள்ள இருக்கு? எங்க பாஸ்டர் இருக்கு? தேடி பாரு, கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் எங்கேயா ஒன்று கிடக்கும். குடியை நிப்பாட்டினவன் பாட்டில் வாங்கிட்டு போய் வைக்கிறத சம்மதிக்க மாட்டோம், அது சரி கிடையாது. அவன் இன்னும் மனம் திரும்பணும் தான் அர்த்தம். நீ விக்கிரகாரனை விட்டுட்ட, அந்த விக்கிரக படம், விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியம் எதுவும் உன் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் பாஷை இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, என் ஆண்டவுடைய சத்திய வேதம் என்ன எச்சரிச்சிருக்குது. உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25, 26, 25, 26. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை, நல்லா கவனிங்க, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். சும்மா விடக்கூடாது, அக்கினினால சுட்டெரிக்க கடவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் தந்த வைராக்கியம், இந்த வெளிச்சம், இந்த சத்தியத்தின் விளக்கம்லாம் தெரியாது, என்னவோ தெரில. இயேசு உள்ள வந்த உடனே இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் இனம் புரியாத ஒரு வைராக்கியமும் இருந்த மொத்தத்திலையும் எடுத்துக்கொண்டு போய், ஆமே, எழுத்தின்படியே அதை சுட்டரித்து சாம்பலை கொண்டு போய் வாறுகாலில் போட்டு வந்தோம். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாலேயே நீ விட்டு வந்த அட்டில அல்ல சொல்றாரு, சுட்டரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாத. என்ன செய்வேன் தெரியுமா? இது விலை கொடுத்து வாங்கினேன், அங்க போகும்போது வாங்கினேன், ஏக்கா நீ வச்சுக்கோக்கா, ஏன்னா நான் சாபத்துல வெளியே வந்துட்டேன், நீ சாபத்துக்குள்ளே கிடக்கா. செஞ்சீங்களா? பார்த்தீங்களா? தோண்டும் போது வருதா? அதான் சொன்னேன், ஒரு கொத்தும் போது யாரா இருந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நமக்குள்ளேயே காரியங்கள் வெளியே வருதா இல்லையா? இது என் சத்திய வேதத்தினுடைய மகிமை அப்படி, கர்த்தரின் வேகத்துடைய மகிமை அப்படி. சுட்டரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தூக்கி பக்கத்து வீட்டில் கொடுக்க கூடாது, சுட்டரிச்சு போடு. ஏன் தெரியுமா? கீழே வாசிக்க. நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும். நான் ஆண்டவர் வெள்ளியில இருந்தாலும் பொண்ணுல இருந்தாலும் இச்சிக்காத சுட்டறினாரு. ஆனா நம்மளுக்கு ஒரு மஞ்சப்பைய விடுறதுக்கு மனசு இல்ல. கல்யாண வீட்டுல கொடுத்தான், வாழைப்பழத்தோடு கொடுத்தான், கொடுப்பா உனக்கு பத்திரமா மடிச்சு போட்டு இந்த வாழைப்பழத்தை தின்னுட்டு பையன் இன்னும் உள்ள பத்திரமா வச்சிருக்க. எதுக்காவது உதவும் உதவும் உதவும். அந்த விக்கிரகம் வெள்ளியில இருந்தாலும் பொண்ணுல இருந்தாலும் அதையே சுட்டறினாரு. ஆனா இன்னைக்கு ஒரு மஞ்சப்பைய தூக்கி எறிய உனக்கு மனசு இல்ல.
அப்போ நீ எங்க இருக்க தெரியுமா? சீரியஸா நீங்க சிரிங்க வேண்டாங்களே, ஒரு பக்கம் சீரியஸாவே இருங்க இந்த விஷயத்துல. நிறைய பேர் வீட்டில் கவனிங்க, நீங்க விக்கிரக சிலை இல்லை. அந்த நாட்களில் சிலை தான் அவனுக்கு முடியும், அதான் சிலை செஞ்சான். இது கம்ப்யூட்டர் உலகம், இன்னைக்கு சிலை அவசியம் இல்லை, பிரிண்டட் எல்லாமே பிரிண்டிங்கில் வருது. கவனிங்க, உங்க வீட்டில் ஒரு மஞ்சப்பையில விக்கிரகம் இருக்கிறது ஒண்ணுதான், நீ 10 அடி உயரத்தில் ஒரு சிலையை வச்சிருக்கிறது ஒண்ணுதான். அன்னைக்கு சிலை, இன்னைக்கு பிரிண்டிங், இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகம். அவ்வளோதான், முடிஞ்சு. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நீங்கள் உங்கள் வீட்டில் போய் தோண்டுங்க, இருக்கா இல்லையான்னு நீங்கள் அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுங்க. உங்கள் வீடு நல்லா கிளறி எடுங்க, பைகளெல்லாம் எடுங்க. நீங்கள் உங்கள் அடிக்கி பையா உள்ளே போட்டிருப்பீங்களே, காரமும் பிடிச்சது உள்ளே இருக்கிற எல்லா பையும் உள்ளே சேர்த்து வைக்கிறது. அதை போய் எடுத்து பாருங்க, நிச்சயம் அதில் எதெல்லாம் ஒன்று இருக்கும். ஸ்கிரீன் துணியை செக் பண்ணு, இருக்கும். அரிசி பையை செக் பண்ணு, இருக்கும். பேப்பரை, நியூஸ் பேப்பரை செக் பண்ணு, இருக்கும். பசு எப்படி உலகத்தில் வாழ முடியும்? வாழாட்டா அனுப்பி வைக்கிறேன், வாழ முடியாட்டா? எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஆண்டவரே நான் தான் இப்படி இருக்கிறேனா, அல்லது இது உண்மையிலேயே பரிசுத்தமாக இருக்கலாம் இப்படிங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் ஒரு மீட்டிங்கில் போனேன். ஒரு பெரிய தேவ மனிதர், த கிரேட் மேன் ஆஃப் காட், 5000 15,000 விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய போதகர், தமிழகத்தில் இன்னும் ஊழியம் செய்கிறாரு. கிட்டத்தட்ட 3 பெரிய சபைகளை தமிழகத்தினுடைய கேபிட்டல் சிட்டியில் வச்சிருக்கிறாரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு பயங்கர, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஆமே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை வச்சிருக்காரு. இது அப்படியே அவர் சொல்றாரு பிரசங்கத்தில் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம எந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்தும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நம்ம எங்க நின்னாலும் எந்த நாமத்தை உயர்த்தணும்? இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும் சொல்றாரு. அவன் உலகத்தால் ரட்சிக்கப்படாதவன், அஞ்ஞானி, இருளில் கிடக்கிறவன், விக்கிரகத்தில் நடக்கிறவன், அவன் சாமி கிடையாது. ஆனால் அவன் பார்வைக்கு சாமின்னு சொல்கிறான்ல, அதை எப்படியெல்லாம் அவன் கொண்டு போகிறான் பாருங்க. ஒரு கடையில் போய் நம்ம விலை கொடுத்து வாங்கினோம்னா அந்த பையில் அவன் சாமியை போட்டு தாரான், அது மேலே அவன் சாமி பேரை போட்டு தாரான். அவர் ஒரு கடைக்கு போனார், விலை கொடுத்து வாங்கினார். அவன் அந்த துணியெல்லாம் வாங்கும் பொழுது ஒரு பெரிய பையில் அவன் சாமியை படம் போட்டு கொடுத்த உடனே அவர் கேட்டார், நான் உனக்கு பணம் கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் கொடுத்தேன், உன் சாமி எதுக்கு என்கிட்ட தள்ளுற, அதை நீயே வச்சுக்கோ, என் ட்ரெஸ்ஸை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னாரு. பில்லை பார்த்தா பில்லு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவன் சொன்னாரு, பில்லு தான் எனக்கு தேவை, ஓன் சாமி எனக்கு எதுக்கு, அதை கிழிச்சு அவன் கையில கொடுத்து நீயே வச்சுக்கோ, எனக்கு பில்லு போதும் அப்படின்னாராம். அப்ப இந்த மாதிரி சீரியஸா இருக்கிறவங்க கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, கைதட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்து. நீங்க இந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இத கர்த்தர் கிரீட்டா எடுக்கிறாரு, இத கர்த்தருக்கு பயப்படுற பயமா எடுக்கிறாரு, கர்த்தரை கனப்படுத்துகிற கனமா கர்த்தர் எடுக்கிறாரு. தோண்டி பாருங்க வீட்டில் போய். கிறிஸ்தவ அல்லாத, இப்ப பாரம்பரிய கிறிஸ்தவ அவங்க விடுங்க, இந்து மார்க்க மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க கை வைத்துங்க, 70% கண்டிப்பா இருப்பீங்க. நல்லா கை வைத்துங்க, நான் சொல்லல. உங்க தலைமுறைகள் எல்லாம் அதுல இருந்து கர்த்தர் உங்களை பிடிச்சிட்டாரு, உங்க தலைமுறை பிடிச்சிட்டாரு. செக் பண்ணி பாருங்க, நீங்க விட்டு வந்தது உங்க எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, நிச்சயமா இருக்கக்கூடாது. அது 10 லட்சம் ரூபா பொருள் உள்ளதான் இருக்கக்கூடாது. விக்கிரக சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஆமாம் அதுக்குரிய அந்த பூஜை பண்ண பொருட்கள். நான் சொன்னேன்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு, மஞ்சள் பை, ஆமாம் அரிசி பை, பேப்பரு, ஆமாம் அவன் கொடுத்தது இவன் கொடுத்தது எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஆமாம் எல்லாத்தையும் பாருங்க, இருக்கும். கடையில் போய் வாங்குவீங்களே ஸ்வீட் பாக்ஸு பாருங்க, ஒரு வாரத்தில் இருக்கும் சில கடையில் உள்ளதெல்லாம். எனக்கு நீங்க கொண்டு வர்ற பொருளை எச்சரிக்கையா இருக்கணும், புரியுதா? ஏதாவது இருந்ததுன்னா அது எவ்வளவு விலை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க கர்த்தரை கனப்படுத்தி எனக்கு சில காணிக்கைகளோ சில பொருட்களையோ சில 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 நன்மைகளை நீங்க கொடுக்குறீங்களா, சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்களா, நீங்க கொண்டு வருகிற அந்த பையில நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நான் தொட மாட்டேன். அதுக்காக நீங்க என் பாஸ்டர் மேல நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கொண்டு வர்ற பையில கொண்டு கவனமா இருக்கணும்.
பாஸ்டர் அதில் என்ன பாஸ்டர் இருக்குது? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதில் வந்து ஒன்றும் கிடையாது. அதில் எந்த வல்லமையும் கிடையாது, அதில் எந்த பவரும் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. அது எனக்கும் தெரியும். ரோட்டில் எப்படி ஒரு குப்பையை நான் கால் போட்டு மிதிக்கிறேனோ அது மாதிரி தான் அது. இப்போது நான் ரோட்டில் மிதிக்கிறேன், பேப்பரை மிதிக்கிறேன், எல்லாம் மிதிக்கிறேன். இப்போது தெரியாமல் கால் வந்து நரகல்ல பட்டுருச்சு. அதில் என்ன இருக்குன்ட்டு வீட்டுக்குள்ள வருவீங்களா? புரிஞ்சிருச்சு தானே உங்களுக்கு? தெரியாம கால் வந்து மாட்டு சாணத்தில் பட்டாலே அரை டைம் காலி ஆகிற வரைக்கும் கழுவிக்கிட்டு இருக்கோம் காலை. தெரியாம கால் வந்து மாட்டு சாணத்தில் பட்டுருச்சு. ஆனா ஆண்டவர் மாட்டுச்சாணம் சொல்ல நரகல்னு சொல்லியிருக்காரு பைபிள்ல இருக்கு மேடம். நான் பைபிள்ல எல்லாமே எதையுமே பேசல, எல்லாமே பைபிள்ல இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு. இது போய் முழிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 15:12 வாசி. 1 ராஜாக்கள் 15:12 இதை வாசிட்டு இந்த உபாகமத்துக்கு வருவோன்னா 1 ராஜாக்கள் 15:12. விக்கிரகத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்னது? வசனம் தான், சும்மா சொல்லுங்க, அப்பத்தான் நமக்கு புரியும். என்ன விக்கிரகம்? நரகலான விக்கிரகம். அப்ப நரகலை தொட்டுட்டு நம்ம வாட்டில் சந்தன மாதிரி மோந்து பார்த்துட்டு போக முடியுமா? ஏன் பாஸ் இதே சொல்றீங்க? அப்படியாவது உரைக்கட்டும், அப்படியாவது ஒரு சுத்திகரிப்பு வரட்டும், அப்படியாவது புரியட்டும், வாழ முடியும். ஜாக்கிரதையா இருந்தா வாழ முடியும். இது எதை காட்டுது? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை காட்டுது. இப்போ எனக்கு ஒரு தெளிவு இருக்குங்கிறவங்க மட்டும், இதுக்கு முன்னாடி தெளிவு இல்லை பாஸ், இப்போ எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறவங்க மட்டும் இன்னும் பாருங்க கண்ணு திறக்கப்படும். அதனால தான் இப்போ உபாகமத்துக்கு அப்புறம் வருவோம், சரியா? இன்னும் சில வசனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல, ஆண்டவர் அதை எப்படி சொல்றாரு? அதனால தான் யாக்கோபுக்கு கர்த்தர் வந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொன்னார்ல, அங்க போய் பலிபீடம் கட்டுன்னு சொன்னார்ல, அப்போ ஒரு கட்டளை கொடுத்திருப்பாரு. அப்ப என்ன கட்டளை கொடுத்திருப்பார் தெரியுமா? அவர் கட்டளை கொடுப்பாரு. அதை வாசிமா, ஆதியாகமம் 35 2 வாசி. ஆதியாகமம் 30 வசனம் வாசிக்கத்தான் வெளிச்சம் அதிகமாகும். ஆதியாகமம் 35 2 வாசி. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, முற்பிதாக்குடைய குடும்பம் தான் இல்லையா? சீனியர் பாஸ்டருடைய ஃபேமிலி தான் இல்லையா? அவங்க வீட்டில் கூட என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. பார்த்தீங்களா? ஏன்னா அவளுக்கு அந்த 2+2 புரியலையா? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது எப்படியா? புரிய வேண்டியது மட்டும் புரிஞ்சிருது. 2+2, அந்த 2+2 இருக்குல்ல, ராகேலு லேயாலு, ராகேல் ப்ளஸ் ரேகால் ப்ளஸ் அந்த 2+2 அவளுக்கு அங்கிருந்து வந்தாளுங்க. பார்த்தீங்களா? எங்கேருந்து? பிரஜாதிய லாபான் வீட்டிலேருந்து வந்ததுனால ஓட்டிக்கிட்டு வந்துச்சு. அதுதான் இப்போ கர்த்தர் இவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு, கர்த்தர் இவனுக்கு உணர்த்தினாரு, கர்த்தர் இவனுக்கு தரிசனம் கொடுத்தாரு. எழும்பி சொல்றான், நம்ம பெத்தேலுக்கு போக போறோம், கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னால ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். புரிஞ்சவங்க மட்டும் அதை தூக்கி போட்டு வா மட்டும் சொல்லல, உன் ட்ரெஸ்ஸை மாத்து, சுத்தம் பண்ணு. அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டு தெரியுமா? ஆங்கிலம் எப்படி தெரியுமா? வருங்க, பியூரிஃபை யுவர் செல்ஃப்ஸ் அண்ட் புட் ஆன் கிளீன் கிளாத்திங். இன்னொரு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், டேக் எ குட் பாத் அண்ட் புட் ஆன் கிளீன் கிளாத்ஸ். நல்லா சுத்தமாக குளிச்சு புது ட்ரெஸ்ஸை போட்டு வான்றாரு. அந்நிய தெய்வங்களை நீ தூக்கி போட்டு, விக்கிரகங்களை தூக்கி போட்டு அந்த கையோட வந்துடாத. ஏன்னா அது என்னது? அந்த நாத்தத்தோடு வந்துடாத. ஆங்கிலத்தை தெளிவாக போட்டிருக்குங்க. அவன் குளிச்சு, எல்லாரும் நல்லா குளிச்சிருக்காங்க. அந்த அந்நிய அருவருப்புகளை நரகள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நல்லா பாக்கெட்டாக குளிச்சிருக்கான். குளிச்சுட்டு
புது ட்ரெஸ்ஸை போட்டு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறான். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அருவருப்புகளை தூக்கி போடு, சுத்தம் பண்ணு, புது ட்ரெஸ்ஸை உடுத்து, அப்புறம் வந்து கர்த்தரை ஆராதி. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியல. இப்பயாவது கர்த்தர் இந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, ஆண்டவர் இந்த என் கண்ணை திறப்பதற்காக என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான உங்கள் கண்ணை திறக்கணும். இந்த விஷயத்தில் நீங்கள் சுத்தமாகணும், இந்த விஷயத்தில் நீங்கள் கிளியர் ஆகணும். ஆமாம், கர்த்தருக்கு பிரியமா, இந்த காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமா நீங்கள் மாறணும். இந்த விஷயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஜனங்களுக்குள்ள வரணும். அதை நீங்கள் கடைபிடிக்கணும். ஆண்டவர் இது பார்த்து சந்தோஷப்படுவார். என் சத்தியத்தை கேட்ட உடனே என் ஜனங்கள் கண்கள் திறக்கப்பட்டது, என் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணினாங்க, என் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணாங்க. கவனிங்க. அதனால இப்போ உபாகமத்துக்கு வாங்க. முதல்ல வாசித்த பாரு, இப்போ அங்கே வாங்க, இப்போ அங்கே வாங்க, உபாகமத்துக்கு வாங்க. 7:25 வாசி, 26 வாசி, 25 26. அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக, அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பார்த்தீங்களா? எவ்வளவு விலை உயர்ந்த பொண்ணு, வெள்ளி, மஞ்சள் பைய, ஸ்கிரீனு, அரிசி பைய, ரசிக்கப்படாததுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் தாலியும் செக் பண்ணுங்க. திடீர்னு வருது. முன்னால் ஒரு பிரசங்கம் பண்ணேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கேன் லைட்டாக. அப்போது ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேட்டுச்சு, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம்லாம் பெற்றேன் பாஸ்டர், இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் என் கண்ணை திறந்தாரு, வீட்டில் போய் தாலியை பார்த்தா தாலியில் உட்காந்துருக்கு. இவ்வளவு நாள் அதை நான் சுமந்துக்கிட்டே நான் வந்திருக்கேன் ஆலயத்துக்கு. அது உண்மையாக உணர்வடைந்து அதுக்கப்புறம் அதை கலட்டி மாற்றுச்சு, சிலுவையை போட்டு வந்து காட்டுச்சு, சிலுவையை மாற்றிட்டேன் பாஸ்டர். போய் செக் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு தூங்கக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு ரூமையும் அத்தனை பேரும் தோண்டணும். தோண்டி இன்னைக்கு நைட்டா ஒரு சுத்திகரிப்பு நடக்கணும். கர்த்தர் பாப்பாரு, என் ஜனம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுது, என் ஜனத்தின் எல்லாம் சுத்தமாகுது. சுத்தமாச்சம் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உலாவி வருவாரு, தேவர்கள் எல்லையில உலாவி வருவாரு. அதாவது அடுத்த வீட்டை நான் சுத்தம் பண்ண முடியாது, ஆனால் என் வீட்டை நான் சுத்தம் பண்ண எனக்கு அதிகாரமும் உரிமை உண்டு. என் சொந்தக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன் அவன் பாட்டில் இருந்துட்டு போனேன், அடுத்த வீட்டை நான் என்ன செய்ய முடியும்? அவனை நான் ஒன்றும் செய்ய முடியாது. என் எல்லைய, என் பிள்ளைய, என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை சுத்திகரிக்கத்தான் கர்த்தர் எனக்கு பேசுறாரு. அதைத்தான் நான் செய்ய முடியும், அதைத்தான் நான் செய்யணும். சொல்றது புரியுதா? அதாவது எங்க பரிசுத்தவங்க எல்லாருமே இதில் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கிறாங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த அருவருப்பு, இது ஒன்று அருவருப்பு, ரெண்டாவது நரகள், கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டுறது. அதனால் அதை தொடக்கூடாது, எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது, தூக்கி போடணும், சுட்டெரிக்கணும், சுத்தம் பண்ணணும், குளிக்கணும், புது ஆடை உடுத்தணும். கர்த்தர் விரும்புகிற சுத்தம் நம்முடைய எல்லையில் உண்டாகணும். இந்த விஷயத்தில் தாவீது இருக்கான் பாருங்க, கிரேட், த கிரேட். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த பேரை கூட என் நாக்கில் உச்சரிக்க மாட்டேன்றாங்க. அந்நிய தேவர்களுடைய நாமத்தை என் நாவினால உச்சரிக்க மாட்டேன்றான். அந்த பேரை கூட உச்சரிக்க மாட்டேன்றானா? அப்போ எந்த அளவுக்கு? 16:4 சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். வேதனை பெருகுமா? அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். இப்படிப்பட்ட வைராக்கியத்தை ஆண்டவர் சபைக்குள்ள தருவாராக. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் எனக்கு இது ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரிலையா, அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் உணர்த்தினதுக்கு அப்புறம் முயற்சி எடுத்து போராடி செலவழித்து அலைஞ்சு பல போராட்டத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு நான் சொன்னேன், பழைய பேரை சொல்லி, நான் அவன் அல்ல, நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஸ்டீஃபன். கேஜெட்டில் முத்திரை குத்திருக்கேன். கேஜெட்டில் ஸ்டீஃபன் ஒரு கிறிஸ்தவன். நான் யாரு? ஸ்டீஃபன். நான் ஒரு கிறிஸ்தவன்.
தமிழக அரசாங்கத்துக்கே நான் காமிச்சிருக்கேன். தமிழக அரசாங்கத்துக்கே காமிச்சிருக்கிறேன். உச்சரிக்க கூட மாட்டேன். ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் விஷயத்துல சீரியஸா இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அதில் ஒன்று எங்க ஒன்று தெரியுமா, ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்ப்பாரு. உங்க மனதனுடைய யோசனையை கர்த்தர் பார்ப்பாரு. நீங்க நினைக்கிறத கர்த்தர் பார்ப்பாரு. ஒவ்வொரு காரியத்திலையும் உங்க நினைவு எப்படி இருக்கு, அவர் காரியத்தில் நீங்க எப்படி சீரியஸா இருக்கிறீங்க கர்த்தர் கவனிப்பாரு. என் விஷயத்துல இவ்வளவு சீரியஸா இருக்கிறியா, நான் உன் விஷயத்துல இறங்கி வருவேன். வாக்கு தத்துவம் நிறைவேறும், ஆணையிட்டது நிறைவேறும், வாக்கு பண்ணியது நிறைவேறும், தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த ஒரு குத்துல இன்னைக்கு மொத்த சபையும் சுத்தமாகணும். இந்த ஒரு தோண்டல்ல இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன செய்யணும், உங்களை சுத்தப்படுத்திட்டு நம்ம சபைக்கு வருகிற பக்கத்து வீட்டுக்கு வராதவங்க குடும்பத்தையும் நீங்க சொல்லி இந்த சத்தியத்தை சொல்லி அவங்கள சுத்தப்படுத்துறதுக்கு உதவி செய்யணும். சபைக்கு வர்றவனை அவனைத்தான் நம்ம சரி பண்ண முடியும். சரி, விக்கிரக எப்படிங்க இந்த காரியத்தில் எத்தனை விஷயத்தில் நம்ம கவனமா இருக்குன்னு சொல்றேன். விக்கிரகங்களை அகற்று, விக்கிரகங்களை அகற்று, அந்த அருவருப்புகள் அகற்று. அப்புறம் அந்த நாமத்தை நாவில் உச்சரிக்க கூடாது. அப்புறம் சொல்றாரு அப்போஸ்தலர்ல இன்னும் முடியல. அப்போஸ்தலர்ல 15:20 வாங்க. 15:20 அப்போஸ்தலர் உபதேசத்துல முக்கியமான ஒண்ணு. 15 அப்போஸ்தலர் 15:20. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவர்களுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நாம் தீர்மானித்திருக்கிறேன். அடுத்து 21-25 அதிலே 21 அதிகாரம் 25 வசனம். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். தீபாவளி வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, கடா வெட்டணும், அது வெட்டணும்னு கொண்டு வருவான் மருமகன், மாப்பிள்ளை, மச்சான், சித்தப்பன், பெரியப்பன் கொண்டு வருவான். சரியா? நான் என்ன சொல்றேன்னா, உங்க வைராக்கியத்தை பார்த்து அவன் இதை சாப்பிட மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை கொடுத்தாலும் திம்பாண்டா கொடுறா, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சீரியஸாக இருக்குங்க. எனக்கு தெரியும் சில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பிசாசு பிடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கண்ட காரியங்களை செஞ்சுதான் அதுகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே சில ஆட்கள் பிசாசு பிடிச்சி வரும் தெரியுமா, பிசாசு பிடிச்சி ஆடும் தெரியுமா. என்னடா இது ரட்சிக்கப்பட்டதாச்சே, இதுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி போகக்கூடாத இடங்களுக்கு போய் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு அந்த ஆவி இவங்களை தாக்கி உடனே தெரியாது. நாள் பட அதுக்குள்ளே ஜபம் குறைய உறவு குறைய அதை அட்டாக் பண்ணுமா, அது வெளியே வந்துடும். அப்படி எத்தனையோ பேர் உண்டு. ரட்சிக்கப்படாதவன் பிசாசு பிடிச்சி வராமல அவனை ஈஸியாக விரட்டிடலாம், அவனை சுகமாக்கிடலாம். ஆனால் இதுகளை சுகமாக்க ரொம்ப பாடு. சுகமாகும் ஆனால் ரொம்ப பாடு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புதிய ஏற்பாட்டிலையும் கொண்டு வரப்பட்ட உபதேசம். விக்கிரகங்கள் படைக்கப்பட்டிருக்கு, அது எவ்வளவு விலை உயர்ந்தா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி தூரம் ஏறி. அடிமைகள்ங்க, அந்நிய தேசத்துல அடிமைகள். ராஜா என்ன சொல்றாரோ அதைத்தான் இவங்க சாப்பிடணும். ஆனா அந்த இடத்துல தானியேல் தீர்மானம் பண்ணினா, அந்த ஆகாரத்தினால என்னை திட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அப்படியே வாழ்ந்து காட்டினான். நீங்க தீர்மானம் எடுங்க, அந்த தீர்மானத்தை கனப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரு. அதன்படி வாழும்படி கர்த்தர் கிருபை தருவாரு. நீங்க தீர்மானம் எடுக்கணும். புசிக்க மாட்டேன் தானியேல் தீர்மானம் பண்ணா. பாபிலோன் தேசத்துல சாப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? ராஜா சாப்பாடு எப்படி இருக்கும்? யாரு விட முடியுமா? யாரும் இல்லை, எவனும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். உட்காந்துடக்கூடாது. தீர்மானம் பண்ணா. ஏன் தீர்மானம் பண்ணான்னா, அன்னைக்கு காலத்தில் ராஜாக்களுடைய ஆதாரத்தில் 2 விஷயம்.
ஒன்று அதில் மதுபானம் இருக்கும், 2 விக்கிரகங்களுக்கு அதை முதல்ல வச்சு படைத்து பூஜை பண்ணி அதைத்தான் ராஜாக்களுக்கு ஆகாரமாக கொண்டு வருவாங்க. அருவருப்புகள் இருக்கும், அது பூஜை பண்ணி கொண்டு வரப்படும். அப்போ விக்கிரகங்களோடு சேர்ந்து வந்ததுனால அது எவ்வளவு ராஜ போஜனமாக இருந்தாலும் அதை அவங்க மதிக்கலை, அவங்க அதை தூர போட்டாங்க. தெரியுமா? சீரியஸாக இருக்கிறீங்களா? அதில் ஒரு முறை நீங்கள் முயற்சி எடுங்க, ஒரு முறை நீங்கள் காமிங்க, ஒரு முறை வைராக்கியமாக நில்லுங்க. சொந்தக்காரன்ட்ட சொல்லுங்கள், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், என் பிள்ளை சாப்பிட மாட்டான், வேண்டாம் சொல்லி இப்போ ஒரு முறை நீ நின்று பாரு, கர்த்தர் கனப்படுத்துவார். அவன் இருதயத்தில் கர்த்தர் முத்திரையை பதிப்பார். என் பிள்ளை அவன் 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 சாப்பிட மாட்டான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் வாயாலேயே கர்த்தர் சொல்ல வைப்பார். அவனுக்கு வேண்டாம், அவனை கூப்பிடாத, அவன் சாப்பிட, அவன் வாயாலே கர்த்தர் செய்ய வைப்பாருங்க. நம்புறீங்களா? நீங்க செய்வீங்களா? செய்யாதீங்க, சாப்பிடக்கூடாது. அது சொல்லப்படுற விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. அடுத்து ரத்தத்திற்கு விக்கிரகம் படைத்தது, ரத்தம் நொறுங்குண்டு செத்தது. சாயங்காலம் போகல 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டு முனிசிபாலிட்டி மேட்டில் வச்சிருப்பான் ரத்தம், நல்லா வெங்காயத்தை போட்டு தேங்காய் பூவை போட்டு பொரிச்சு வச்சிருப்பான். போய் நின்று ஒரு பிளேட்டு குர்ரான்னு அடிச்சிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் தெரியாமல் சாப்பிட்ட கேஸ்லாம் உள்ள உட்காந்துருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் ரத்தம் சாப்பிடக்கூடாது. நம்ம தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்குது. இயேசு தன் ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டாரு, அவர் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன். படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது, வரிசையாக வரணும், வரிசையாக வரணும். விக்கிரகங்களை அகற்று, நாமங்களை உச்சரிக்காத, படைக்கப்பட்டதை புசிக்காத, படைக்கப்பட்டதை புசிக்காத. இதுலேயே பவுல் ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்காரு. நீ வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 10:19 வாசித்துக்கோங்க. இந்த விக்கிரகங்கள் படைக்கப்பட்ட காரியத்தில் பவுல் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. சரியா? 1 கொரிந்தியர் 10:19 29 வரைக்கும் அந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். அந்த காலத்தில் சபையில் என்ன பண்ணிட்டான்னா, மாமன் கூப்பிட்டான், மச்சன் கூப்பிட்டான், பெரிய பையன் கூப்பிட்டான்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்கள்லாம் சபை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பவுல் காதில் வருது. அதுக்குத்தான் அவர் கண்டிஷன் போட்டு எழுதுறாரு. அதுதான் 1 கொரிந்தியர் 10:19 இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு இதுவே புரிஞ்சிருக்கும். அடுத்து இன்னும் ஒரு விக்கிரகம் இருக்கு, கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. என்னது? அடுத்து என்ன விக்கிரகம்? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருள் பாவம் அல்ல, பொருளாசை பாவம். பணம் பாவம் அல்ல, பண ஆசை பாவம். பணம் 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 பொருள் 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 போகக்கூடாது. வேணும் வேணும் வேணும், வாங்கணும், துமிக்கணும், சாப்பிட்றதுக்கு வேணும், உடுத்துறதுக்கு வேணும், பிள்ளைங்க வாழ்கிறதுக்கு வேணும், பூமியில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேணும். அதுவே ஆசையாக போகக்கூடாது. பொருள் ஆசை, பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறு. கவனிங்க, பொருள் ஆசை இருக்கக்கூடாது. அடுத்த பொருளை இச்சிக்க கூடாது. பார்க்குறதெல்லாம் வேணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவ கெட்டதெல்லாம் எனக்கு வாங்கி தாருன்னு வீட்டில் போய் அவரை தொந்தரப்படுத்தக்கூடாது. அப்படின்னா உனக்குள்ள இன்னும் விக்கிரகம் இருக்கு, இன்னும் எகிப்துக்குள்ள நீ இருக்கிற. கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும். இதை விட எத்தனை விலை உயர்ந்தது அவ கேட்டாலும் அது ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துக்கிறோம், அவள் கேட்டுக்கிறார். எனக்கு இதை கொடுத்துக்கிறோம், கேட்டிருக்கிறேன். எனக்கு அதை கொடுக்கும்போது நான் கேட்டுவேன். பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும், பார்க்கறதெல்லாம் வேணும் அப்படி நினைக்கக்கூடாது. அது பொருளாசைக்கு சமம், அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனை. அப்படி யாரு உள்ள இருந்தா தூக்கி போடுங்க இந்த ராத்திரியில. பொருள் ஆசை உள்ள இருந்ததுன்னா வேற அறுத்து போடுங்க. இப்போ அதுல இன்னும் ஒன்று கடைசியா ஒன்று சொல்லப்படணும். கடைசியா ஒன்று சொல்லணும். யோவான் எழுதுறார், 1 யோவான் 5:21. 1 யோவான் 5:21. அடுத்த ஒரு விக்கிரகம் என்ன தெரியுமா? 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. கவனிங்க, விக்கிரகங்களை அகற்றணும், அந்த நாமத்தை உச்சரிக்க கூடாது. அடுத்து படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது. பொருளாசை விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது வாழ்க்கையில். இதெல்லாம் இருந்தால் சுத்தம் பண்ணுங்க, சுத்திகரிங்க, தூக்கி போட்டிருக்க. அதெல்லாம் அடுத்து சொல்றாரு விக்கிரகங்களுக்கு விலகி. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கவனிங்க, இப்பதான் இங்க கவனிக்கணும். கவனிங்க,
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமைய நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். உன் ஜெப நேரத்தை எவன் திருடுறான் பாரு, எவன் திருடுறா பாரு, அவன் உனக்கு விக்கிரகம் தூக்கி எறி. நீ கையில் வச்சிருக்கிறீல, நீ கையில் வச்சிருக்கிறீல, என்னது என்னதுன்னு கேட்டேன். அது உன் ஜெப நேரத்தை திருடுச்சு, வேத வாசிப்பை திருடுச்சுன்னா அது உனக்கு என்னது? திருடுதா? குழி தோண்டி புதைச்சிரு. புதுசாக வாங்கியிருக்கேன், பரவாயில்ல, புத. அந்த மொபைலை விட நீ முக்கியம் ஆண்டவருக்கு. பரவாயில்ல, போத. உன் ஜெப நேரத்தை திருடு. இந்த என்னமோ ஒன்று டெங்கின்னு வந்து விழுந்துச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு போய் ஜெபம் பண்ணுவோம். அப்படி அதை பார்ப்பேன், ஆனால் நீ ஜெபம் பண்ண மாட்டேன். வந்து நோட்டிஃபிகேஷன் விழும், டெங்கின்னு யாரோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, யாரோ கால் பண்ணியிருக்கிறாங்க, யாரோ மிஸ் கால் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து ஜெபம் பண்ணத்தான் போவேன். அந்நியாரம் போல டொங்கின்னு விழும். அவன் யார் தெரியுமா? அவனுடைய ஏஜெண்ட். அவன் அந்த பயலுடைய ஏஜெண்டு. அப்போ நீ என்ன, உன் மனலம் என்ன வந்துருமா? இது யாருன்னு பார்த்துட்டு ஒரு ரிப்ளை போட்டுட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு பண்ணுவோன்னு நினைப்ப. நீ பேசுவ, ஆனால் நீ ஜெபம் பண்ண மாட்ட. அடுத்து இந்த மாதிரி எத்தனை முறை இந்த ஆபத்து உங்கள் வாழ்க்கை நடந்திருக்கு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம், நேரம், இடம், இதை நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரிங்க, அது விக்கிரக ஆராதனை. பைபிள் படி அதை நீங்கள் சரி பண்ணணும். இந்த 5 இப்போ இதோட நான் முடிச்சிடுறேன். வாரம் தோன்ற வேலை தான். நீ அடுத்த வாரம் இன்னும் ஒன்று தோண்டுவோன்னா அது இன்னும் பயங்கரமாக உள்ள என்ன செய்யும்? உருவ குத்தம். ஆமாம், அடுத்த வாரம் இன்னும் ஒன்று தோண்டுவோம். எகிப்து விக்கிரகங்களால் நிரம்பியது. எகிப்துக்கு போகாத. எகிப்துக்குரிய விக்கிரகம் உன் வாழ்க்கையில், உன் எல்லையில், உன்னுடைய காரியத்தில் எதுலையுமே இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் இப்போ நான் பேசும் பொழுதே எந்த இடத்துல நீ தப்பு பண்ணுங்கிற கர்த்தர் கரெக்டாக உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரும் இந்த வசனமும் 2 இணையும் பொழுது எனக்குள்ள இந்த வேலையை செய்யும். வேர்ட் அண்ட் ஸ்பிரிட், ஸ்பிரிட் அண்ட் வேர்டு, இந்த 2ம் சேர்ந்துச்சுன்னா எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நான் இதை பண்ணிட்டேனே, இந்த இடத்துல நான் இதை செஞ்சுட்டேனே, வேலை செய்தா உள்ள. இப்போ ஒப்பு கொடுங்க, வீட்டில் போய் அதை சரி பண்ணுங்க. இப்போ ஒப்பு கொடுத்துருங்க, சரியா? வெளிச்சம் வந்த உடனே சரி பண்ணிட்டேன்னு வைங்களேன், கர்த்தர் பார்வையில் நீங்கள் உகந்தவர்கள். ஆனால் இதுக்கு அப்புறமா இப்படியெல்லாம் வாழ முடியாது. ஏன்னா அந்த பரிதாபம், உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னை காக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப டேஞ்சர். நீ டேஞ்சரான எல்லைக்குள்ளே போயிருந்த. ஆனால் பரவாயில்ல, இதுக்கு முன்னால் நீ தெரியாமல் பண்ணியிருந்தாலும் இந்த வசனம் உள்ளே வந்தவனே, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவனே ரெஸ்பான்ஸ் பண்ணு. கண்ணை மூடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் போடுவோம். ஒப்பு கொடுங்க. நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, இனி செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்குறேன், இதை நான் சரி பண்ணுவேன். இன்றைக்கி நைட்டு இதை நான் சரி பண்ணுற வேலை தான். எகிப்திலேருந்து வெளியே வந்த பின்பு அந்த எகிப்துக்குள்ளே நான் போகக்கூடாது. நான் போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் உன் அர்ப்பணத்தை பார்க்குறாரு, உன் அர்ப்பணத்தை கனப்படுத்துவார். நீ இதுக்கு முன்னால் இந்த சத்தியம்லாம் தெரியாமல் பண்ணியிருக்கிற, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அறிக்கையிடணும், விட்டு விடணும், மன்னிப்பு கேட்கணும். இனி செய்யக்கூடாது. இன்றைக்கி நைட்டு போய் உன் குடும்பத்தை சுத்திகரிக்கணும், உங்கள் வீட்டை சுத்திகரிக்கணும், உங்கள் பிள்ளைகளை சுத்திகரிக்கணும். கர்த்தரை கனப்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். இந்த மாதத்தில் உன்னை சுத்திகரி. வரக்கூடிய மாதத்தில் உனக்கான அற்புதம் உன் வீட்டு வாசலை தட்டும். உனக்கான அற்புதம் உன் வீட்டு வாசலை தட்டும். ஜெபம் பண்றீங்களா? ஆமாம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ற பிள்ளைங்க யார் இருக்கிறீங்களா? ஆமாம், நிறைய பேர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் வாய் அப்படியே அமைதியாக இருக்க. என்ன காரணம்?
என்ன காரணம்? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, தாய் தகப்பனே, வசனத்துக்கு நடுங்க. என் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். இந்த வசனம் உன்னை நோக்கி வந்த உடனே நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னா, அதுக்கு நடுங்குவீங்கன்னா, அதுக்கு பயப்படுவீங்கன்னா, அதன்படி உங்களை சுத்திகரிப்பீங்கன்னா, கர்த்தரின் கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. கர்த்தரின் கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் தர்றேன், ஒப்புரவாங்க. ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. எந்தெந்த விதத்துல, எந்தெந்த இடத்துல நான் இந்த தவறை செஞ்சேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு தெரியாமலேயே எகிப்துக்குள்ள போயிட்டேன், என்னை மன்னிங்க. எனக்கு தெரியாமலேயே எகிப்துக்குள்ள போயிட்டேன், என்னை மன்னிங்க. வாலிப தங்கச்சி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாருக்கும் கொடுத்தேனா மன்னிப்பு கேளு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கும் கொடுத்தேனா மன்னிப்பு கேளு. அது எகிப்து, அந்த எகிப்துக்குள்ள போகாத. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வாலிப தம்பி, தங்கச்சி, யாருக்கும் கொடுத்திருந்தேனா நீ எகிப்துக்குள்ள போயிட்ட. திரும்பி வா, திரும்பி வா. கம் பேக், கம் பேக், கம் பேக். யூ ஹேவ் டு கம் பேக். யூ ஹேவ் டு மஸ்ட் கம் பேக். திரும்பி வா, திரும்பி வா. இனி நான் போக மாட்டேன். உங்களுக்குரிய இடத்தை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எல்லைகள் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உண்மையாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க வாழ்க்கை, அவங்க குடும்பத்தின் எல்லைகளை கர்த்தர் சுத்திகரிக்கிறாரு. ஆண்டவர் சுத்திகரிக்கிறாரு, கர்த்தர் சுத்திகரிக்கிறாரு. ஒரு காரியம் சொல்றேன், இந்த யாக்கோப்பு தன் குடும்பத்தை இந்த அந்நிய தெய்வங்களை தூக்கி போட்டு சுத்திகரித்து கொண்டு அவன் பிரயாணப்பட்டான். அவன் பிரயாணப்பட்ட பொழுது வார்த்தை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தேவனால் உண்டான பயங்கரம், தேவனால் உண்டான பயங்கரம். தேவனாலே ஒரு பயங்கரம் உண்டாச்சு. எதிரிகள் அவனை பின்தொடராதிருந்தார்கள். எகிப்தை விட்டு நீ வெளியே வா, இந்த அருவருப்பை நீங்க தூக்கி போடுங்க. எதிரிகள் உன்னை விட்டு வெளியே போவாங்க. எதிரிகள் எல்லையை விட்டு தூரம் போவாங்க. எதிரிகள் உன்னை பின்தொடர முடியாது. கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாகும், தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாகும். ஆண்டவரே, நீங்க விரும்புகிற காரியம், நீங்க உணர்த்துற காரியத்துல நாங்க சீரியஸா இருக்கணும் ஆண்டவரே. நிறைய விஷயத்துல நாங்க விஷயம் தெரியாம, வெளிச்சம் இல்லாததுனால இந்த விஷயத்தை சாதாரணமா நினைச்சிட்டோம். ஆனா உங்க வசனத்தின் வெளிச்சம் எங்க இருதயத்துல பிரகாசிக்கும் பொழுது இது எவ்வளவு முக்கியமானது, ஆண்டவர் இது எவ்வளவு சீரியஸா பார்க்கிறாரு என்ற உணர்வை எங்களுக்கு தந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உணர்வுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க விரும்பாத இந்த காரியம், இதுல எந்த காரியத்துல நாங்க தவறி இருந்தாலும் இப்பவே சபை ஒப்பு கொடுக்குது. அதை அகற்றி போட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த ராத்திரியில ஒப்பு கொடுத்து நீங்க விரும்பாத காரியத்தை எல்லைகளை விட்டு அகற்றுறாங்க. அடுத்த நிமிஷமே கர்த்தர் உலாவி வருவாரு. நீங்க எங்க வீட்டின் எல்லையில கர்த்தர் உலாவணும். அக்கம் பக்கம் உள்ளவங்க பார்த்து சொல்லணும், அவர்கள் மேலையும் இவர்கள் குடியிருக்கிற வீட்டின் மேலையும் தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கணும், சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கணும். உங்க மேல, நாங்க இருக்கிற வீட்டின் மேல உங்க பிரசன்னம் இருக்கணும்ப்பா, உங்க பிரசன்னம் இருக்கணும்ப்பா. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜனத்தை ஆசீர்வதி. இன்னும் இதில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இதை போதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.